Hello everyone. இந்த டாபிக்ல டெக்னாலஜி இல்லாம யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல என்ன நடந்தது அப்படின்றத ஒரு ஜென்ரலான நேற்று நடந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்க நான் பேச போறேன். என்னன்னா நான் ரெகுலரா ஃபாலோ பண்ற என்னோட ஃபேவரட்டான ஒரு லினக்ஸ் சேனல் வந்துட்டு ஒன்று இருக்கு. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா லினக்ஸ் பத்தி நிறைய வந்துட்டு டாபிக்ஸ் வந்துட்டு பேசுவாங்க. லினக்ஸோட நியூஸ் எல்லாம் என்ன அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. நான் அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அந்த சேனல் வந்துட்டு பாத்தீங்கன்னா நேற்று மதியம் வந்துட்டு காணோம். ஸோ யூடியூப்ல இருந்து எப்படி ஒரு சேனல் காணாம போக முடியும் அப்படின்னு சொல்லி நானும் தேடி பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. தென் நைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லினக்ஸ் பற்றி பேசுகிற மற்ற சேனல்ஸில் வந்துட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சேனலை வந்துட்டு யூடியூப் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இங்கே இந்த ப்ராப்ளம் வந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ யூடியூப்பில் வந்துட்டு ஒரு மணி ஏர்ன் பண்ணலாம், யூடியூப் ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கலாம், யூடியூப்பை வந்துட்டு நம்ம ஒரு இன்கம் சோர்ஸாக மாற்றிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி யூடியூப் சேனல் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வராங்க. நான் ஏன் வந்துட்டு சீரியஸாக யூடியூப்ல வந்துட்டு நிறைய வீடியோஸ் கொடுக்கறதில்ல அப்படின்றதும் இந்த மாதிரி இருக்க பிளாட்ஃபார்ம் லிமிடேஷனுங்கிறதா ஒரு மேஜரான ரீசன். ஸோ இப்போ இந்த சேனலுக்கு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த சேனல் நம்ம தேடினா இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் யூடியூப்ல வந்துட்டு நான் சர்ச் பண்ணியிருக்கேன். த லினக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றதா இந்த சேனலோட நேம். இப்போ நம்ம சர்ச் பண்ணோன்னா இந்த ரிசல்ட் பேஜ் தான் நம்மளுக்கு வருது. இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 16 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1 டேக்கு முன்னாடி வந்துட்டு இன்னொரு ஸ்ட்ரீம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கிவ் அவே ப்ரோக்ராம் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ இந்த கிவ் அவே ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே நடந்த பிரச்சனையே. யூடியூபோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை இந்த கிவ் அவே அப்படின்றது வந்துட்டு வைலேட் பண்ணியிருக்கு. அப்படின்றனால எந்த விதமான முன்னறிவுமே கொடுக்காம யூடியூப் வந்துட்டு அந்த அக்கௌண்ட்டை இமீடியட்டாக வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ட்விட்டரில் வந்துட்டு ட்வீட் பண்ணியிருக்காரு. நான் அதுக்கான லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்டைட்டஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி சேனல் இதை பற்றி பேசியிருக்காங்க. தென் மற்ற சேனல்ஸும் நான் இது பேசியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், கார்டனர் வந்துட்டு அவரும் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரோடியூப் அவங்களும் இதுக்கு சப்போர்ட்டிவாக வந்துட்டு ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் கம்யூனிட்டியில் இருக்க யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த சேனலுக்கு சப்போர்ட்டிவாக வந்துட்டு பேசியிருக்காங்க, நிறைய ட்வீட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்வீட்ஸ் நிறைய நடந்தனால ட்விட்டரில் யூடியூப் வந்துட்டு அதை லிசன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ரிசல்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேனல் வந்துட்டு இப்போ திரும்ப லைவ்ல வந்துருச்சு. ஆனால் இப்போ நான் இந்த சேனலில் போயிட்டு நான் வீடியோஸ்ங்கிற செக்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா அங்கே என்னால் எந்த வீடியோஸையும் பார்க்க முடியல, ஒரு எம்டி பேஜ் தான் வருது. ஆனால் இப்போ நான் ஹோமில் போனால் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இப்போ பார்க்க முடியுது. ஸோ இப்போ இங்கே ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலை வந்துட்டு அவங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு வைலேட் பண்ணியிருக்கு அப்படின்றனால ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சேனலை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி இல்லை இது அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணவும் யூடியூப் வந்துட்டு அக்கௌண்ட்டை ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன இருக்குன்னா நிறைய செக் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த சேனலை வந்துட்டு மானிட்டைஸ் பண்ண முடியாது. அதை நீங்கள் ஃபியூச்சரில் கொடுக்குற வீடியோஸ்க்கு யூடியூப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் வந்துட்டு கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா யூடியூப் அல்கோரிதம் இந்த மாதிரியான வீடியோஸை ப்ரமோட் பண்ணுறதை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு குறைச்சிடும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இனிமேல் இந்த சேனல் வந்துட்டு சந்திக்க நேரிடும். இப்போ இவர் வந்துட்டு ஃபுல் டைமாக யூடியூப்பை ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கவராக இருந்தால் இப்போ இவரோட இன்கம்ல இது ஒரு பெரிய ஒரு அடின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ திரும்ப இதை எப்படி அவர் வந்துட்டு கோப்பப் பண்ண போறாரு, இதே மாதிரி வேற ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து அவர் வந்துட்டு ஒரு ஆடியன்ஸை பில்ட் பண்ணி கொண்டு வரதுங்கிறது ரொம்ப பெரிய வேலை. ஸோ யூடியூப்பை வந்துட்டு ஒரு ஜாபா ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னலாம் அப்டேட் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலராக இந்த சேனலில் இந்த கிவ் அவே அப்படின்றதுல வந்துட்டு என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு லிங்க் இருக்கு, அந்த லிங்க்ல போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே யூடியூபோட லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த யூடியூப் ஃபேக் என்கேஜ்மெண்ட் பாலிசி அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கிவ் அவே நடத்தி அது மூலமாக உங்கள் வீடியோஸ்க்கு வந்துட்டு லைக்ஸ், கமெண்ட்ஸ், அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு ஃபேக்காக வந்துட்டு நீங்கள் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ஒரு விஷயமா வந்துட்டு அவங்க கன்சிடர் பண்ணுறதுனால அந்த வீடியோவே ரிமூவ் பண்ணலாம், அந்த சேனலையும் வந்துட்டு அவங்க எந்த நோட்டீஸும் இல்லாமல் கூட டெர்மினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கும் டிபெண்ட் அவங்களோட லா படி வந்துட்டு வேரி ஆகும். ஆனால் இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க லா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். யூடியூப் வந்துட்டு ஒரு அமெரிக்கன் கம்பெனி, அமெரிக்காவில் இருக்க லா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த வீடியோ வந்துட்டு எந்தெந்த
கண்ட்ரியில் வந்துட்டு பீப்புள் வியூ பண்ணுறாங்களோ அவங்களோட ரைட்ஸ் இதில் பாதிக்கப்படுதா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மூணையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நீங்கள் யூடியூப்பை ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் நடத்த முடியும். இதில் மேஜராக இன்னொன்று என்னென்னா, இப்போ இது ஒரு 2 lakh சப்ஸ்கிரைபருக்கு உள்ளே இருக்க சேனல் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை, மிகப்பெரிய லெவலில் இருக்க சேனல்ஸ்க்குமே வந்துட்டு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடி. அதெல்லாம் அவங்கவுங்க முன்னாடி சொல்லி நிறைய இடத்துல ஷேர் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கலாம். இப்போ நானே என்னோட சேனலில் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு கொடுத்துருந்தேன். கூகுள் அக்கௌண்ட் இல்லாமல் நான் வந்துட்டு ஏன் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கிறதா வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபியூச்சரில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்துட்டு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் தமிழில் ஒரு லீடிங்கான ஒரு சேனல் கூட வந்துட்டு ஒரு ப்ராப்ளம்னால வந்துட்டு அவங்க கூகுள் அக்கௌண்ட்டு சேர்ந்து சஸ்பெண்ட் ஆனது அப்படின்ற சினாரியை வந்துட்டு அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் கூகுள் அக்கௌண்ட்டே இல்லாமல் வந்துட்டு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ யூடியூப்ல என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுது, யூடியூபோட இந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் எப்பப்போ அப்டேட் ஆகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு ஃபாலோஅப்பில் இருக்க பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்பை வந்துட்டு ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் இந்த மாதிரி திடீர்னு வந்துட்டு உங்களுக்கு எந்த டைமில் இந்த ப்ரொஃபஷன் வந்துட்டு உங்களை விட்டு போகும் அப்படின்றதே நம்மளுக்கு வந்துட்டு தெரியாத மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி வந்துட்டு யூடியூப்பில் ஜாஸ்தி. ஸோ யூடியூப் அப்படின்றது 100% நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு இண்டிபெண்டன்ட் பிளாட்ஃபார்மோ இல்லை ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற நம்மளுக்கு இருக்க ரைட் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுற பிளேஸாகவும் நம்ம அதை வந்துட்டு கன்சிடர் பண்ணக்கூடாது. இட்ஸ் a லிமிட்டட் பிளாட்ஃபார்ம். இங்கே வந்துட்டு அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பட் என்னென்னா, எந்த ஒரு இடத்துலையுமே டெக்னாலஜிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்போது அங்கே ஒரு லிமிடேஷனே இருக்க தான் செய்யும். இந்த லிமிடேஷனில் என்னென்னா, நம்மளோட ப்ரொடக்டிவிட்டிக்கும் ஃபார் அவர் ஓன் குட் காஸ் அப்படின்றதுக்கும் நம்ம டெக்னாலஜி அப்யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற வரைக்கும் நம்ம எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ண மாட்டோம். அது வந்துட்டு நல்லதுக்கு தான் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷன் நீங்கள் சூஸ் பண்ணும்போது கரெக்டாக வயசான ப்ரொஃபஷனாக நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணுறீங்க. நாளைக்கு வந்துட்டு உங்ககிட்ட நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க, அது வந்துட்டு நல்லா க்ரோ ஆகுது. அப்போ வந்துட்டு உங்களோட அஃபிலியேட் பார்ட்னர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க, கிவ் அவே வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அப்போ வந்துட்டு உங்களோட சேனலை வந்துட்டு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் சேஃப். ஏன்னா உங்களோட கரியர் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ வந்துட்டு அதை நீங்கள் ஒரு சேஃபான டேர்ம்லேருந்து ப்ளே பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்றது வந்துட்டு என்னோட சஜஷன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன அந்த லினக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற சேனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது லைவ்ல இருக்குது. அந்த லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். நிக் அப்படின்றவர் வந்துட்டு இந்த சேனல் வந்துட்டு ரன் பண்ணுறாரு. மேபி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லினக்ஸ் பற்றி நிறைய நியூஸ் வந்துட்டு அவர் அந்த இதில் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பார். அவருக்கு வந்துட்டு இப்போ யூடியூப் இல்லாமல் மற்ற இதுலேயும் இருக்கார், ட்விட்டர், வேறு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் அவர் இருக்கார். அந்த லிங்க்ஸ் இருந்தாலும் நான் வந்துட்டு கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அவரோடய ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபாலோ பண்ணுற லினக்ஸ் சேனல்ஸ் என்னென்ன அப்படின்றது நான் வேறு ஒரு வீடியோவில் தனியாக பேசுவோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஐ ஹோப் இட் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ.